அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜிவான் படைத்த ஏக இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரத்துல் ஹாக்கா பார்த்துட்ருக்கோம். 14 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த 2 வசனங்கள் பார்க்க போகிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா ஹாக்காவினுடைய 15வது வசனம். فَيَوْمَئِذٍ وَقَعَتِ الْوَاقِعَةُ. فَيَوْمَئِذٍ. ஸோ ஸோ இந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக்காக சொல்கிற விஷயம் யௌமைதின்னு சொல்கிறது. ஸோ இங்கே என்ன இருக்குது? ஹம்சா கெஸ்ரா யௌமஇ இந்த சவுண்ட் வர மாதிரி பார்த்துக்குங்க. தன்வீனுக்கு அப்புறமா வாவ் இதுதான் பில்குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். காஃப் வழியெழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். லாம் சுக்கூன் கமரியா இந்த இடத்த நீங்கள் சேர்த்து ஓதணும். வாவில் அலிஃப் மத்தா 2 ஹரக்கத் அளவு நீட்டம் கொடுக்கணும். வாக்கி யஹ் அப்படி சொல்லிடக்கூடாது, சரியா? வாக்கி சூரத்துல் வாக்கி தானே சொல்கிறோம். ஸோ ஐனுடைய ப்ரொனவுன்சியேஷன் வரணும். வசனத்துடைய முடிவில் தாமர் பூத்தா வந்திருக்கு. ஹா சாக்கினா முடித்து ஓதணும். ஸோ அடுத்த ஆயா 16th. وانشقت السماء فهي يومئذ واهية. இதில் என்ன பண்ணுறோம்? நூன் சுக்குனுக்கு அப்புறமா ஷீன் இருக்கிறனால இஃபா பண்ணி ஓதுறோம். நூனை பாதியை மறைச்சி குன்னா செஞ்சு ஓதுறோம். காஃபில் ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுத்து ஓதுறோம். ஷக்கத்திஸ் சீன் ஷம்சியாவுடைய எழுத்து ப்ளஸ் ஷத்தா வந்திருக்கு, அழுத்தம் கொடுத்து ஓதணும். மத்துக்கு அப்புறமா ஹம்சா ஒரே வார்த்தை இடம் வச்சிருக்கு. மத்துல் முத்தசில் 5 ஹரக்கத் அளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். வஹிய யௌமஇ இந்த இடத்துல கவனமாக ஓதணும். திவ் இதுதான் பில்குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். வாவில் அலிஃப் மத்தா 2 ஹரக்கத் அளவு நீட்டம் கொடுக்கணும். வாஹியஹ். ஸோ 15th ஆயால வாக்கிஅஹ் ஐன் வாக்கிஅஹ். 16th ஆயால வாஹியஹ். வசனத்துடைய முடிவில் தாமர் பூத்தா வந்திருக்கு. ஹா சாக்கினா முடிச்சு ஓதணும். ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فَيَوْمَئِذٍ وَقَعَتِ الْوَاقِعَةُ. وَانشَقَّتِ السَّمَاءُ فَهِيَ يَوْمَئِذٍ واهية. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் வகுப்பில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.